நீங்கள் முழங்கால் நிற்கிறவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்க கூட இருந்து நடத்துவார். நம்முடைய இந்த 6வது நாள் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக வார்த்தைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். இன்றும் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளோடு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தற்பரிசோதனையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தற்பரிசோதனையை அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு தற்பரிசோதனையை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு தற்பரிசோதனையை நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன தற்பரிசோதனை அப்படின்னா, இன்னைக்கு உள்ள தற்பரிசோதனை, நான் எல்லாவற்றையும் யோசித்து செய்கிறேனா. இன்றைக்கு நம்முடைய தற்பரிசோதனை நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எல்லாவற்றையும் யோசித்து செய்கிறேனா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலுமே கண்டிப்பாக ஒரு டைம் யோசித்து தான் செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், நம்முடைய சுவிசேஷங்களில் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறாரு. ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டா அவங்க வீடு கட்டுறதற்கு துவங்குறதற்கு முன்னாடியே அந்த வீடு கட்டுறதற்காக ஆகும் செலவுகளை கணக்கு பார்க்க கடவா அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த கணக்கு பார்க்காம நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, இல்லைன்னா அதற்காக பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கலைன்னா, நீங்க அதை வெற்றியாய் கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் சிலதை பினிஷ் பண்ண முடியல, ஏன் வெற்றி அடைய முடியல அப்படின்னா, அவங்க யோசனையே இல்லாம செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு எந்த யோசனையுமே இருக்காது. அவங்களுடைய சுய இஷ்டத்திற்கு அவங்க நினைச்ச உடனேயே அந்த காரியத்தை செய்கிறதுனால இப்படி நிறைய பேர் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த உபவாச ஜெபத்திற்கு முன்பாக இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் அப்படி நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், யோசிக்காம செஞ்சிருக்கலாம். விசேஷமா சில காரியங்களை யோசிக்காம செய்யறதுல பெரிய பாதிப்பு வராது. ஆனா சில காரியத்தை நீங்க யோசிக்காம செஞ்சீங்கன்னா அதனால மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க கூடும். அது என்னன்னா, அதிகமான பணத்தை செலவு பண்ணி செய்கிற காரியங்கள், இன்னும் திருமண காரியங்கள், குடும்பத்தில் எடுக்கிற சில முக்கியமான முடிவுகள், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக யோசிக்கணும். அவசரப்பட்டு நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்துடவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாட்சியை சொல்லி இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் தகப்பனும் நல்ல போஸ்டிங்ல இருந்தவங்க, 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப், 2 பேருமே நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தவர்கள். ஆனா தன்னுடைய வீட்டில் இருக்க முடியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊர்ல இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க் பண்ணின ஒருத்தங்க, அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தங்க, கொஞ்சம் நகை ஒன்று கொஞ்சம் கம்மியான விலையில் வருது, நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்போ டெபாசிட் பண்ணுங்க, அது ஒரு வாரத்தில் உங்களுக்கு அது நகையாக வந்துடும், அந்த நகை கோடிக்கணக்கான மதிப்பு போகும்னு சொல்லி சொன்ன வார்த்தையை அவங்க அவசரப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க வாங்கலன்னா ஆட்கள் ரெடியா இருக்காங்க, அவங்க காசை வச்சிட்டு இருக்காங்க, இவங்க காசை வச்சிட்டு இருக்காங்க, நீங்க உடனே கட்டிருங்க, இல்லைன்னா அப்புறம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறதுனால இவங்க யாரிடத்துலையும் எந்த யோசனையுமே கேட்காம உடனே இம்மிடியட்டா அந்த முடிவை எடுத்து பணத்தை கட்டிட்டாங்க. 10 நாள் ஆகி கிடைக்கல, 15 நாள் ஆகி கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல அது இவ்வளவு கொடுக்கலையாமா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்களாமா, இன்னும் 10 லட்சம் கட்டுங்க, இன்னும் 5 லட்சம் கட்டுங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 crore. அதுவும் கட்டி அவங்களுக்கு அந்த பணமும் கிடைக்கல, அந்த நகையும் கிடைக்கல. இவங்க கடன் வாங்கி கொடுத்தவங்க எல்லாரும் இவங்களை டார்ச்சர் பண்றதுனால இவங்களுக்கு அந்த ஊர்லயே இருக்க முடியாம மறைஞ்சு வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்குள்ள தற்பரிசோதனை, நான் எல்லாவற்றையும்
யோசித்து செய்கிறேனா? நான் எல்லாவற்றையும் யோசிச்சு செய்கிறேனா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். இந்த லைவ்ல இருக்கிற யாரோ ஒருத்தட்ட பேசிட்டே இருக்கிறார். ஒருவேளை வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கைய நீங்க யோசிக்காம முடிவெடுத்துறாதீங்க, யோசிக்காம செஞ்சிடாதீங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்கிறது யோசிக்காம செய்ய வேண்டியது அல்ல. அது கலட்டி போடுகிற சட்டெல்லாம் கிடையாது. அதை யோசித்து செய்யாட்டா பெரிய தீமை உங்களுக்கு வந்துடும். இதற்கு வேதத்தில் ஒரு ஆதாரம் இருக்குது. 2 தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறது. ஒன்று ஒரு வயசான தீர்க்கதரிசி, இன்னொன்று இளம் தீர்க்கதரிசி. இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்றதற்காக ஆண்டவர் அனுப்பிட்டார். அவர் போன உடனே அங்க பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. அவ்வளவுதான், அவனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட கை அப்படியே இருக்குது. பலிபீடம் வெடிச்சு செதறுது. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஐயோ இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற 2 பேர் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்றாங்க, அவரும் ஒரு தீர்க்கதரிசி, இந்த மாதிரி ஒரு இளம் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அவர் மூலமா பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது, நீங்க அவரை வீட்டில் கூப்பிட்டு ஒரு பிரேயர் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு சாப்பாடை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி இந்த வயசான தீர்க்கதரிசி சந்திச்சு இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட்டு போங்கன்னும் போது இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவர் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ போற வழியில எங்கேயுமே நீ சாப்பிடக்கூடாது, நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வயதான தீர்க்கதரிசி பொய் சொல்லுவார் இவரிடத்துல. இல்ல இல்ல ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசினார் அப்படின்னு. உடனே இந்த தீர்க்கதரிசி யோசிச்சிருக்கணும், அது எப்படி ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அவர்கிட்ட ஒன்று சொல்லுவார்? அப்படி சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும், இல்லை என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அந்த தீர்க்கதரிசி வீட்டில் போய் நீ சாப்பிடுப்பான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிக்காம அவர் கொடுக்குற அந்த கம்பல்ஷன்ல உடனே முடிவெடுத்து சாப்பிட்றதற்காக போயிட்டாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போதே அந்த வயதான தீர்க்கதரிசியே தீர்க்கதரிசனம் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ண, நீ ஆண்டவர் சொல்றதுபடி கேட்கல, போற வழியில் அந்த தீர்க்கதரிசி மரித்து போன. அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அவசரமே படக்கூடாது. பாஸ்டர் அது நாளைக்கு போயிடும், நாளானைக்கு போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்குன்னு கர்த்தர் ஒன்றை வச்சிருப்பாரு, ஆனால் அது 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அது உங்களுக்காகவே அப்படியே இருக்கும். நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதை ஆண்டவர் உங்களுக்கு பத்திரப்படுத்தி கர்த்தரே வச்சிருப்பாரு. இல்ல நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க அது அவசரப்பட்டுறதீங்க. ஆண்டவர் போயிடும்ன்றலாம் நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா நான் சொல்றேன், அது கொடுக்கறதற்கு உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு வச்சு. ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமையானால் கண்டிப்பாக அந்த காரியம் சேரும். ஸோ நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். எதற்காகன்னா ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த லைவ்ல இருக்கிற நிறைய பேர் யோசிச்சு நீங்க எடுக்காம பல பாடுகளை அனுபவிச்சிருக்கலாம், பல உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கலாம். இப்போ கூட நிறைய பேர் உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். கண்களை மூடி, ஆண்டவரை தப்பு தான் ஆண்டவரை, என்னுடைய இருதயத்தில் நான் ஒரு நல்ல தற்பரிசோதனையை நான் எடுத்துட்டேன், இனி எல்லாத்தையும் யோசிச்சுதான்ப்பா செய்வேன், இனி யோசிக்காம அந்த முடிவுகளை எடுக்க மாட்டான்ப்பா, நான் யோசிக்காம எடுத்த முடிவுகளை இயேசுப்பா எனக்கு கிருபையாய் நீர் மாற்றி தாருமப்பா, மாற்றி தாரும் ஆண்டவரே, மாற்றி தாருமப்பா. இனி யோசித்து முடிவெடுக்கிறதற்கு அந்தந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என்னை உணர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னை கண்டித்து உணர்த்துங்க ராஜா. இனி யோசிக்காம நான் எந்த காரியத்தையும் எந்த முடிவை எடுக்க கூடாது. இந்த ஆண்டவரே என்னோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, அவங்க யோசிச்சு முடிவெடுக்க உதவி செய். உங்க மகிமை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்,
ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நேரடியாக செய்தியும் சாட்சிக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சாட்சிகளும் அந்த செய்தியும் உங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லாருடைய சாட்சிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 102வது சங்கீதத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 102வது சங்கீதத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையே போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளு நீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளுகிறீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை வெற்றியாக நடத்தி கொண்டே இருந்தார். அவனுக்கு ஆண்டவர் கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினார். அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் பெரிய பெரிய வெற்றியை கொடுத்தார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். தாவீதை தெரியாதவங்க இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள யாருமே இல்லாத அளவிற்கு அவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எல்லாராலையும் போற்றப்பட்டான். சவுலை குறித்து ஜனங்கள் பேசுறாங்களோ இல்லையோ, தாவீதை குறித்து அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதை குறித்து தான் இந்த சங்கீதத்துல நம்ம வாசித்தோம். அவன் சொல்றான், நான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சவன் வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். நித்திரை இல்லாமல் வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போலானேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்க. என் மேல மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறாங்க. ஆண்டவரே, நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீர். ஒரு நாள் என்ன உயரத்துல தூக்கி வச்சிருந்தீங்க, ஒரு நாள் என்ன மகிமையா வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன தாழ்த்தினி அப்படின்னா, நான் நினைச்சு பார்க்காத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைக்கல. இந்த சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலைய எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு சூழ்நிலை. என் வாழ்க்கையில ஆண்டவர் எதை அனுமதிச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ என்ன, ஆண்டவர் அந்த பாதையில தான் நடத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க கடந்து போகலாம். உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வாழ்க்கை, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள போவீங்கன்னு நீங்க கனவுல கூட நினைக்காம இருக்கலாம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க நினைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த பாதையை ஆண்டவர் அனுமதிச்சது, அந்த பாதையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பாரே, ஆனால் அது தீமைக்காக ஒரு நாளும் இருக்காது, நிச்சயமாக நன்மைக்காகவே இருக்கும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனை கடக்க பண்ணாரோ, அந்த அனுபவம் எல்லாம் அவனுடைய ஊழியத்திற்கு, அவனுடைய ராஜ்யபாரத்திற்கு எப்படி வெற்றியுள்ளதாய் மாறினதோ
நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க பிடிக்காத, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துவாரே ஆனால் அந்த பாதையினுடைய முடிவில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களை அந்த பாதையிலிருந்து தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தின் வாயிலாய் அநேகரை சந்திக்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. என் வாழ்க்கையில நேற்றைய தினத்துல உங்களுக்கு கொஞ்சம் சாட்சியை நான் சொன்னேன். திருச்சியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு அங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது தனிமை என்கிற ஒண்ணுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் இப்ப ரொம்ப சிக்காயிட்டேன். எனக்கு மஞ்சக்காமால வியாதி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. மஞ்சக்காமால வியாதினால அங்க என்னால் சரியா இருந்து அந்த காரியங்களை செய்ய முடியல. திருச்சியில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நான் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஊழியத்திற்காக என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினதற்கு பிறகு நான் திரும்ப ஒரு உதவின்னு என் வீட்டில் நான் போய் நின்னதே இல்லை. உதவின்னு நான் கேட்டதும் இல்லை. நான் அதற்கு பிறகு வீட்டுக்கு போன நாட்கள் ரொம்ப சுலபமான நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான். பைபிள் காலேஜில் கூட லீவுக்காக 6 மாதம் பைபிள் காலேஜில் 6 மாதம் லீவ் விட்டுருவாங்க. லீவுன்னா அந்த 6 மாதத்தில் நம்ம வந்த திருச்சபையினுடைய பாஸ்டருக்கு கீழே இருந்து ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்றதுக்காக ட்ரைனிங் மாதிரி அனுப்புவாங்க. ஆனால் அந்த டைம் கூட என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போக விரும்பாம பைபிள் காலேஜில் அங்கே இருக்கிற தலைவரிடத்தில் கேட்டு அங்கேயே கேம்பஸ்லேயே இருந்து அங்கே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அங்கே ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போகவே இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் வருடங்கள் தாண்டி இவ்வளோ வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டிற்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காயிட்டேன், ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன், நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, என்னால் முடியல, நான் வீட்டுக்கு வர்றேன்னு ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு அப்பதான் சொன்னேன். அந்த அளவிற்கு பலவீனத்தினால நிரப்பப்பட்டு எந்த இடத்திற்கு நான் திரும்பி போகக்கூடாதுன்னு நினைச்சேனோ, இனி அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவருடைய அற்புதத்தை நான் கண்ணால பார்த்தேன். ஆண்டவர் என்னை நடத்துற விதத்தை நான் பார்த்தேன். இனி என்ன வந்தாலும் வீட்டில் நான் சார்ந்து வாழ்றதுக்கு ஆண்டவர் என்னை வைக்க மாட்டார்ன்றதுல ஒரு மிகப்பெரிய தைரியமா இருந்தேன். ஆனா எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சேனோ அந்த காரியத்தை செய்யற அளவுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தான் நான் நம்புவேன். திருச்சியிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் போது என்னை ரிசீவ் பண்றதற்காக என் குடும்பத்திலேருந்து வந்திருந்தாங்க. நான் ரொம்ப முடியாத ஆளாகி அப்படியே ஸ்ட்ரைட்டா என்னால் வீட்டுக்கு கூட போக முடியல. நான் சொன்னேன், எனக்கு இப்போ வீட்டுக்கு வர்றதுக்குரிய பலன் இல்லை, என்னை எங்கேயாவது ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போங்க, நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போது என்னை ஸ்ட்ரைட்டாக நேர நாகர்கோயிலில் இருக்கிற ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரத்திற்கு கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை, என்னால் சுகமே கிடைக்கல. எனக்கு தூக்கம்ன்றது சுத்தமாக என்னை விட்டு போயிருச்சு. ஒரு நிமிஷம் கூட என்னால் தூங்கவே முடியல. அவங்க தூங்குறதற்காக நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணினாங்க, ஆனால் என்னால் தூங்க முடியல. உடனே எங்களுடைய பிரதர் ஒருத்தர், தூரத்து சொந்தமான ஒரு பிரதர் ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரு. அவர் சொன்னார், இது ஜெபத்தில் வச்சாதான் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி சபையில் கொண்டு வச்சு, சபையில் அந்த பாஸ்டிங் ப்ரேயர்லாம் நடக்கும்போது அவங்க திருச்சபையில் வச்சு எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அங்கிருந்தும் எனக்கு விடுதலையே கிடைக்கல. விடுதலை கிடைக்காம நேர வீட்டிற்கு வந்தேன், என்னுடைய சொந்த ஊருக்கு வீட்டிற்கு வந்தேன். அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாங்க, இவன் ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் போல, அதனால அவனுக்கு ஏதோ செய்வனை வச்சுட்டாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, இவன் பிசாசு துரத்துறதுக்காக ஜெபம் பண்ண போனான், அந்த பிசாசு இவன் பாவியா இருந்ததுனால இவன் மேல வந்துருச்சு.
என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. நான் எதை விரும்பலையோ, எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேனோ, ஆனால் அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் என்னை நடத்தும் போது எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் இந்த பாதையை எனக்கு அனுமதிச்சார்? நான் இந்த பாதையை விரும்பவே இல்லையே, நான் விரும்பாத பாதையை ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதிச்சார்னு ஒவ்வொரு நாளும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தேன். அந்த நாள் திரும்ப எனக்கு இனி வரக்கூடாதுன்ற நினைக்கிற அளவுக்கு பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்த நாள். பயம், நடுக்கம், தூக்கம் இல்லை, பயம், எதிர்காலத்தை குறித்து எல்லாம் என் வாழ்க்கையே சூனியமானது மாதிரி. இவங்க 4-5 பேர் இந்த மாதிரி உனக்கு பிசாஸ் தான் பிடிச்சிருக்கு போல, உனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க போல, நீ ஜோம் பண்ண பிசாஸ் உனக்கு வந்துச்சு போல அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ளேயே இவ்வளோ விசுவாசமா இருந்து, இவ்வளோ ஊழியத்தில் படிச்சு, இத்தனை அற்புதத்தை நான் நேருக்கு நேர் பார்த்தேன். ஆனா அந்த டைம்ல எனக்குள்ளே தோணுச்சு, ஓ நமக்கு ஏதோ பிசாஸ் பிடிச்சிருக்குமோ, நமக்கு யாராவது செய்வனை எல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவ்விசுவாசத்தில் தள்ளப்பட்டு, நான் உண்மையா ஓப்பனா சொல்றேன், ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கிட்டு டிபிஎம் திருச்சபையினுடைய பாஸ்டர்கிட்ட ஓடி போய், பாஸ்டர் இந்த பழத்தை எனக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், இதை சாப்பிட்றேன்னு பாஸ்டர், எனக்கு உடம்புல என்னென்னமோ பண்ணுது, எனக்கு மனசுக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கு தலையில என்னென்னமோ பண்ணுதுன்னு அவர்கிட்ட போய் கெஞ்சி நின்று அவர் ஜெபம் பண்ணி கொடுத்த பழத்தை சாப்பிட்டேன். அப்போ நான் எதிர்பார்க்காத, நான் விரும்பாத ஒரு பாதையில ஆண்டவர் என்ன நடத்தினார். ஆனா அன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா ஊழியத்துல இன்றைக்கு நான் நம்புறேன், நான் விரும்பாத அந்த பாதையில ஆண்டவர் என்னை நடத்தினது என்னை நிர்மூலமாக்கலங்க, என்னை உருவாக்கிருச்சு. இன்றைக்கு ஊழியத்தில் அநேக ஜனங்களுக்கு முன்பாக பயன்படுத்துறதுக்கு கூட அன்னைக்கு ஆண்டவர் அனுமதிச்ச அந்த பாதை தான் காரணம்னு நான் நம்புறேங்க. இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க விரும்பாத ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்திட்டே இருக்கிறாரா? இது ஒன்றும் புதுசு இல்லை. இது நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதை அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு மட்டும்தான் நான் விரும்பாத பாதை, நான் இந்த பாதைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் இது மட்டும் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், எதிரிக்கு கூட இது வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி போய் நடந்துச்சேன்னு நீங்க சஞ்சலத்தோட இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க. வேதத்துல நீங்க மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசைக்கும் ஆண்டவர் அவனை அனுமதிச்ச பாதை அவன் விரும்பாத இடத்துக்கு தாங்க அவனை கர்த்தர் கொண்டு போனாரு. மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அங்க போனான். அந்த இடம் அவன் எவ்வளவு பெரிய ராஜாவுடைய வீட்டுல வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஆனா அவன் நினைக்காத ஒரு பாதையை அவன் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு நினைக்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கும் போது கூட இல்ல நான் வரமாட்டேன், வேற யாரையாவது அனுப்புன்னு அவன் சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதுதாங்க காரணம். இன்றைக்கு அப்படி மோசையை போல யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில ஆண்டவர் உங்களை கொண்டு போனதுனால, நீங்க நினைக்காத ஒரு பாதையில கொண்டு போனதுனால நீ உங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்துட்டே இருக்கலாம். நான் என்ன செய்வேன் பாஸ்டர், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிச்சாரு, ஏன் கர்த்தர் கொடுத்தாரு, இந்த பாதையை ஏன் கொடுத்தாரு, நான் என்ன தீமை செஞ்சேன்னு கேட்கலாம். நான் நம்புறேன் 40 ஆண்டுகள் தாண்டி மோசையை சந்திச்ச தெய்வம் எப்பா, இந்த 40 ஆண்டு நீ விரும்பாத பாதையில நான் உன்னை வச்சாலும் உன்னை உருவாக்குறதுக்கு தான்ப்பா இந்த பாதையை நான் அனுமதிச்சேன். உன் பெருமை எல்லாம் உன்னை விட்டு போய் உனக்கு நிறைய தாழ்மை வரணுன்றதுக்காக தான், உனக்கு நிறைய காரியத்தை நான் படிப்பிக்கணுன்றதுக்கு தான். நீ ரொம்ப கோபப்படுறவன், உன் கோபத்தெல்லாம் இங்க தணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பாதையை நான் அனுபவிச்சேன். இப்போ என்னுடைய ஜனங்களை நடத்துறதற்கு ஒரு லீடர் தேவை. அந்த லீடர் வேற யாருக்கும் தகுதி இல்லை, உருவாக்கப்பட்ட உனக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு அவருடைய ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்து கிருபைகளை அவனுடைய கையில கொடுத்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவராய்
உருவாக்கின தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பாரையானார். இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த பாதை முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த பாதையில சோர்ந்து போக வேண்டாம். இந்த பாதையில மனம் தளர வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாதை தான், ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசுறாரு. இந்த பாதை உனக்கு பிடிக்காத பாதையா இருந்தாலும், இந்த பாதை உங்களுக்கு விருப்பம் இல்லாத பாதையா இருந்தாலும், இந்த பாதையில ஆண்டவர் உங்களை மோல்டு பண்ணிட்டே இருக்கிறார். இந்த பாதையில ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்திட்டே இருக்கிறார். இந்த பாதையில ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையினுடைய முடிவிலே மோசையை கனப்படுத்தின தெய்வம் உங்களையும் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் இந்த சம்பவம் தான். என் சாட்சியை முன்னாடி ஒவ்வொரு நாளும் கேட்டவங்களுக்கு தெரியும். என் வீட்டை விட்டு கெத்தா வந்தேன். 3 வருஷம் என் வீட்டில் ₹1 கூட பணம் கேட்காம படிச்சு முடிச்சிட்டேன். எப்போ போனாலும் ஆண்டவர் என்ன ரொம்ப நடத்துறாருன்ற அந்த கெத்துல தான் என் வீட்டுக்குள்ள போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுல ஒன்றும் இல்லாதவனா போய் நின்னேன். ஒன்றும் இல்லாதவனா போய் நின்னேன். எங்க அம்மா அப்பா எல்லாம் அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா அப்பா, நீ ஊழியக்காரன், உனக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்னு என்னை திட்டுற அளவுக்கு மாற்றப்பட்டேன். என் வாழ்க்கையை அப்படி தலைகீழ மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அது தீமைக்கு இல்லை, நன்மைக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. பிரதர், உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். இன்னைக்கு அது தீமையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ இன்னொரு வசனத்தை கூட வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்க போறோம். நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் மராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியால் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு விசை கூட நான் வாசிக்கிறேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கவில்லை. யாருமே எனக்கு துணையா நிக்கல. கவனிங்க, இந்த வார்த்தையை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, இவனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கிறதற்கு கூட ஆட்கள் இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த நாட்களிலே ஊழியத்திலே மிகப்பெரிய அப்போஸ்தலன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அப்படியே இருந்துச்சு. அவனுடைய உருமால்கள்ல அற்புதம் நடந்துச்சு. அவன் நடந்து போகும்போது அற்புதம் நடந்துருச்சு. அந்த பட்டணத்தார் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மாலையை போட்டு தேவர்கள் என்று சொல்ற அளவிற்கு ஃபேமஸான ஃபிகர். ஆனா இத்தனை லட்சம் பேர் அவனுக்கு இருந்தும், இத்தனை ஆயிரம் பேர் அவனை ஃபாலோ பண்ணியும் அவன் சொல்றான், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருத்தருமே என் கூட இல்லப்பா, ஒருத்தருமே என் கூட இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் தேவன் பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்களேயானால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த பாதையை ஆண்டவர் அனுமதிப்பார். எந்த பாதையை தெரியுமா? 1000 பேர் உங்களுக்கு இருந்தாலும்
நீங்க யாரும் இல்லாதவங்கள மாதிரி இருப்பீங்க. உங்க பக்கத்துல படுத்து தூங்குவாங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா, எல்லாருமே உங்களை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா, நான் நம்புறேன் எல்லாரும் உங்களை கைவிடுறது ஆண்டவர் உங்க மேல வெறுப்ப காமிக்கிறது அல்ல. உன்னை எல்லாருமே கைவிடும் போது நான் உன் கையை பிடிப்பேன்னு சொல்றதற்காகத்தான் ஆண்டவர் அவங்க கைவிட வைக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாருமே உங்களை கைவிட்டாங்களா? எல்லாருமே உங்களை கைவிடும் போது உங்க கை தனி கையா இருக்குது. யாருடைய கையும் இப்போ உங்க கையோட இல்லை. ஆனா இப்போ உங்க கைய ஆண்டவர் பிடிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அடுத்த சம்பவம் தான் நான் சொல்றேன். என்னுடைய ஊர்ல அப்படி நான் முன்னாடி சொன்னது மாதிரி ரொம்ப சஞ்சலப்பட்டுட்டு இப்போ ஊர்ல இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கிட்டேன். என் ஊர்ல எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஊழியத்திற்காக அர்ப்பணிச்சு, ஊழியத்துக்காக படிச்சு, ஊழியம் செஞ்சுட்டு நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் திருச்சியில கொடுத்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேல வர்ற சர்ச்சு, சொந்த இடத்துல சொந்த பில்டிங்கில் கட்டப்பட்டிருந்த ஒரு சர்ச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய திருச்சபையை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னால் நடத்த முடியாமல் வீட்டில் ஊழியத்துக்காக படிச்சுட்டு சும்மாவே வியாதியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதற்கு இடையில மரணத்தினுடைய உச்சகட்டத்துக்கு கூட நான் போயிட்டேன். இந்த மஞ்ச காமால வியாதி கிட்டத்தட்ட 18 முறைக்கு மேல திருப்பிடுச்சு. எந்தெந்த இடத்துல போய் மருந்து சாப்பிட்டாலும் எங்கேயுமே இந்த என் வியாதியை சரி பண்ணவே முடியல. கேரளாவில் போய் மருந்து சாப்பிட்டோம், கிடைக்கிற இடத்துலலாம் மருந்து சாப்பிட்டோம். தண்ணியை நிறைய ஊற்றணும் அப்படின்னுவாங்க. அதுக்காக என்னுடைய ஒரு தம்பி போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் என்னை உட்கார வச்சுட்டு அப்படியே தண்ணியை எடுத்து அப்படியே எண்ணி எண்ணி அவங்க தலை மேலே ஊற்றுவாங்க. ஆனால் மஞ்சக்காமல குறையவே இல்லை. ஒரு நாள் இரவில் எனக்கு ரொம்ப அதிகமாகும் போது ஒரு பெட்டில் என்ன படுக்க வச்சிருக்காங்க. தூக்கி தூக்கி போடுது. சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழுதுட்டே இருக்காங்க. என்னுடைய மரணத்தை பார்க்கறதற்காக நிறைய பேர் இவன் செத்துருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில எங்க ஊர்ல தள்ளப்பட்டேன். ஆனா அங்கிருந்து எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு செய்தி எனக்கு வருது. நான் படித்த பைபிள் காலேஜிலேருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்க, உங்களை அடுத்து ஒரு பெரிய அடுத்த எக்ஸாட்டர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு பாஸ்டர்னு அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாட்டர் அப்படின்ற அடுத்தது. அப்படியே கிரேடு அவங்க பைபிள் காலேஜில் அதிகமாகிட்டே இருப்பாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாடு பைபிள் காலேஜில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எனக்கு வந்துருச்சு. உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம். சே பரவாயில்ல, ஆண்டவர் என்னமோ நினச்சிட்டாரு போல தெரியுது. நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஏற்கனவே பைபிள் காலேஜில் நம்ம அங்கே வார்டனாக இருந்திருக்கிறோம். அதனால அங்கே இருக்கிற எல்லாரையுமே நமக்கு தெரியும். அங்கே போய் ஸ்டூடெண்டோட சேர்ந்து ஒரு 10 நாள் ஜபத்தில் இருந்துட்டு மைண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியோடு பெரிய கற்பனையோடு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் நீ போக வேண்டான்னு நினச்சி சொன்னாலும் இல்லை 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 நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியத்தோடு அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுத 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 எனக்கு மஞ்சக்காமால அதிகமாகிறது எனக்கே தெரியுது. என் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, என் நகமெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப தடுமாறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ நான் ஏற்கனவே அதே பைபிள் காலேஜில் ஒரு பெரிய போஸ்டிங்கோடு இருந்தவன் இல்லை. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே போகுது.
நான் போய் அங்கே இருக்கிற ஒரு 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 அந்த அங்கே இருக்கிற லீடர்ஸ்கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது ஒரு 10 days இந்த பைபிள் காலேஜில் என்னை தங்க வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துருங்க. நான் ஒரு 10 நாள் இருந்தேன்னா என் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிரும், நான் தொடர்ந்து ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னேன். ஆனால் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது சிக்கா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. நானாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் பயப்பட தானே செய்வோம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில், இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப சிக்கா இருக்கிறீங்க, நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு திரும்ப அகைன் ரிட்டன் ஒரு 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற அளவுக்கு கூட என் சரீரத்தில் ஒரு துளி பலன் கூட இல்லை. இந்த பைபிள் காலேஜில் வார்டனா இருந்த அதே பைபிள் காலேஜில் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணில் தார தாரையா கண்ணீர் ஊத்திட்டே இருக்குது. எங்க போறேன்னே தெரியல. சொந்த வீட்டுக்கு திரும்பி போறதற்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஊழிய ஸ்தலத்திற்கு போகிறதற்கு பலனும் இல்லை. கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்க வைக்கிறதற்கும் யாருமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார். எல்லாரும் என்னை கைவிட்டார், யாருமே இல்லை. உங்க வாழ்க்கையில நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரா? நீ நிலை தடுமாறி கொண்டு நிற்கிறீர்களா? எங்க போறதுன்னு தெரியல, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையா? அந்த பாதையில நான் கடந்து வந்தேன். அந்த பாதை தான் என்னை கர்த்தருக்காக பயனுள்ளவனாய் மாற்றுவதற்கு அந்த பாதை ஒரு காரணமாவே இருந்துச்சு. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில கூட நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டான். ஒரு நாள் அவனை குறிச்சு பாடுறதுக்கு அவ்வளவு ஸ்திரீகள் இருந்தாங்க, அவன் மேல பொறாமைப்படுறதுக்கு ஆள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்திற்கும் பயந்து, உயிருக்கு பயந்து சிங்கத்தினுடைய கெபியில போய் படுத்து கிடந்தான். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்டான். ஆண்டவர் அவனை ஊழியத்திற்காக அழைச்சு உன்னை ராஜா வாக்குவேன்னு சொன்ன அடுத்த நாளே ஆண்டவர் ராஜா பதவி அவனுக்கு தூக்கி கொடுக்கல. நான் நம்புறேன், இல்ல இந்த ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் அவனை கடக்க பண்ணினார். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தது உண்மை, உன்னை உங்களை பயன்படுத்துவேன்னு சொன்னது உண்மை. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் நிச்சயமாய். தரிசனம் கொடுத்தவர் கண்டிப்பாக நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். ஆனா அந்த தரிசனத்தை அடைகிறதற்கு சொன்ன அடுத்த நாளே ஆண்டவர் சில நேரத்தில் செய்யாம சில பாதைகளை ஆண்டவர் உங்களை தாண்ட வைப்பார். யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்த அடுத்த நாளே ஆண்டவர் அவனை ராஜாவாக்கிட்டாரா? இல்ல, அடுத்த நாளே பண்ணல. அவன் சிறைச்சாலைக்குள்ள போக வேண்டியது இருந்துச்சு, அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அவன் பல சூழ்நிலைக்குள்ள போய் தான் அதற்கு அப்புறம் ஆண்டவர் அவனை மகிமையில கொண்டு போய் வச்சாரு. இன்றைக்கு சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு போய் நெருக்கப்பட்டு இனி நம்பிக்கையே இல்லைன்னு வந்திருக்கிற அநேக இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களை சோதிப்பாரே ஆனால், ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துவாரே ஆனால், எல்லாரும் உங்களை கைவிடுவாரே ஆனால். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறான், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாய் உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக இருக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இத்தனை பேர் உங்களை கைவிட்டதுக்கு அப்புறம்,
இத்தனை பேர் உங்க கூட இல்லாத போதும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஆராதனையில கலந்து கொண்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே உங்களோட இருக்கிறதுனால தான், உங்களை தாங்கிறதுனால தான் நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது. அதனால இந்த பாதையை சுலபமாய் தாண்ட முடியும்னு நான் நம்புறேன். என் வாழ்க்கையில இந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவமாய் கோயம்புத்தூர் பட்டணத்தில் அப்படியே ஒரு அனாதையை போல அழுது கொண்டே நின்று, எங்க போறதுப்பா, எங்க போறதுப்பா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க முடியும், வாசிக்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை பலி செலுத்துவதற்காக மலையின் மேல இப்ப ஏறி வந்துட்டான். மலையின் மேல ஏறி வந்து அவன் கட்டையை அடுக்கினான், தன்னுடைய மகனை படுக்க வைத்தான். ஆனா ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை நான் பார்த்துட்டப்பா அப்படின்னு அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. இப்போ விறகு கட்டை எல்லாம் இருக்குது. அவங்க பையன் வரும்போதே கேட்டுட்டு வந்தான்ல, அப்பா விறகெல்லாம் இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆனா பலிக்கான ஆடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆபிரகாம் சொன்னார்ல, இந்த மாதிரி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை ஆண்டவர் மனசுல வச்சு என் புள்ள அந்த இடத்துல சமாதானம் உள்ளவனாய் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அங்க ஒரு அவனுக்கு தெரியாமலே ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பேன்றத இந்த வசனத்துல ஆண்டவர் நிறைவேற்றார். அப்படின்னா அந்த ஆடு அங்க மலை மேல யார் கொண்டு போனாங்கன்னு தெரியாது, யார் கொண்டு போனா தெரியாது. ஆனா தன்னுடைய மகனை இறக்குறவன இப்ப பலி செலுத்தணும். பலி செலுத்துகிறதற்கான ஆடு முட்புதரிலே சிக்கி இருந்ததை இவங்க பார்த்துட்டாங்க. எடுத்து அதை கொண்டு பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், நீங்க எவ்வளவு சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் அங்க உதவி செய்கிறதற்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் வச்சிருப்பான்றதை மறந்துடக்கூடாது. என் லைஃப்ல நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன், எதுவுமே இல்லாம எங்க போறதுன்னு நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ என்னன்னா, நம்முடைய கோயம்புத்தூர்ல இருந்து என்னை 9 மாதங்கள் வைத்து பார்த்த அம்மா அப்பா, அவங்க என்னை பெத்தெடுத்த அம்மா அப்பா போல இன்னொரு அம்மா அப்பா, அவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க பைபிள் காலேஜுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வர்றோம் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வரும்போது என் நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பலவீனமா இருக்கிறீங்க, நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி, நீங்க கண்டிப்பா ஊருக்கு போக வேண்டாம், எங்க வீட்டில் நீங்க ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நீ போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா அப்பாவை எப்போ பழக்கம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் வார்டனா இருக்கும்போது அந்த திருச்சபையில தான் அவங்க பிலிவரா இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கள் அந்த ராமநாதபுரத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது பைக்கில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா கீழே விழுறாங்க. கீழே விழுந்து உடம்பெல்லாம் ரொம்ப அடிபடுது. தெரியாம அப்பா ரொம்ப தூரம் அந்த காரை அந்த பைக்கை ஓட்டிட்டு போறாரு. திரும்பி பார்த்தா அம்மா இல்லை, எல்லாருமே கூடிட்டாங்க, ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் பைபிள் காலேஜ் இருக்கிறதுனால பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க. பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணோன்னா அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போய் நின்று நானும் சேர்ந்து அவங்கள எடுத்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த உடனே அந்த
ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ல அவங்க கூட இருந்ததுனால அவங்களுக்கு என் மேல ஒரு தனிப்பட்ட அன்பு அப்பவே இருந்துருச்சு. அப்போ இப்ப நான் பைபிள் காலேஜில் வந்ததை தெரிஞ்ச உடனே என்னை பார்க்கறதுக்காக வந்தவங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயாட்ட பெர்மிஷன் கேளுங்கன்னு. உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் வேணா அவனை வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு 3 நாள்ல நான் கொஞ்சமும் ரெக்கவர் ஆகலை. 7 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அந்த வீட்டிலேயே அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதற்கு ஆண்டவர் அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். திக்கு தெரியாம எங்க போறதுன்னே தெரியாம இருக்கும்போது அநாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற கர்த்தர் அங்க ஒரு சின்ன ஒண்ணு எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அந்த தேவன் நல்லவர். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் சொல்றேன், உங்களை நிர்மூலமாக விட மாட்டார். நீங்க எஜ்ஜுக்கு வரலாம், இதுக்கு மேல நோ சான்ஸ், இதுக்கு மேல நோ வே, இதுக்கு மேல எதுவுமே இல்லை பாஸ்டர், முடிஞ்சிட்டேன், நான் முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய மனசு சொல்லிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை இல்லை, அந்த முடிஞ்சிருச்சுன்னு அந்த கடைசி பீட் நிக்க போற நேரத்தில் ஒரு சின்ன வேர், அதாங்க ஆண்டவர். எரேமியாவை குழிக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த குழிக்குள்ள அந்த ராஜா அவனை போட்டுட்டாரு. குழிக்குள்ள ராஜா அவனை போட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யத்துல எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு. இப்போ அந்த ராஜா கூட இப்படிப்பட்ட ஒருத்தனை குழியில போடுறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவு கூட யாருமே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள நேபுகாத்நேச்சருடைய ஆட்கள் வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேசம் வந்து பாழாய்க்கொண்டே போகுது. யாருமே குழிக்குள்ள போட்டிருக்கிற அவங்க நெகேமியா மேல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நெகேமியா குழிக்குள்ள கிடக்குறான். இப்ப யாருமே இல்லை, எல்லாருமே அந்த சிறையாக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவர் ஏவி விடுறாரு. அந்த மனுஷன் வந்து பார்க்கிறான், குழிக்குள்ள கிடக்கிற தேவனுடைய மனுஷனை தூக்கி விடுறதுக்கு கூட கயிறு இல்லை. திரும்பி பார்க்கும்போது பழைய துணி கொஞ்சம் கிடந்துச்சு. அந்த துணியெல்லாம் ஒன்னொன்னா கட்டி அதை கயிறு மாதிரி பண்ணி அவனை எடுத்து வெளியே விடுறான். அப்ப நான் நம்புறேன், அந்த இடத்துல அவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பழைய துணியை கூட என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாரே. ஆனால் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க லாஸ்ட்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இல்ல இல்ல, உங்க கண்ணுக்கு தான் முடிஞ்சிருச்சு, உங்க பார்வைக்கு தான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு முடியவே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அழவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அழவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு போய் 7 நாட்கள் ரெஸ்ட் எடுத்து முடிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் எனக்கு என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இந்த வசனத்துல நகோமி தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர்றார், பெத்தேலுக்கு. ஆனா வரும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க, இவங்க மட்டும் நல்லா இல்லை. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனா இப்போ குறைவுள்ளவளாய் வந்தேன். ஆண்டவர் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டாருப்பா, எனக்கு புருஷனை கொடுத்துட்டாரு,
எனக்கு பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல வீட்டை கொடுத்தாரு, எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே என்னை விட்டு எடுத்துட்டாரு. உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலங்களில் அவர் கொடுத்ததை சில நேரத்தில் எடுத்துக்கவும் செய்வார். ஆனா ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது, ஆண்டவர் அவர் கொடுத்த ஒன்றை உங்ககிட்ட எடுக்கிறார் அப்படின்னா நீங்க நீதியா வாழ்ந்து, நீங்க அவருடைய பிள்ளையா வாழ்ந்து, ஆண்டவர் அனுமதியோட ஆண்டவர் கொடுத்ததை உங்களிடத்துல இருந்து எடுக்கிறார் அப்படின்னா நான் நம்புறேன், எடுத்த ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு இருந்ததை மட்டும் இல்ல 2 மடங்கு அதிகமாய் கொடுக்கிறதுக்கு தான் அதை எடுக்கிறார்ன்றதை இங்க மறந்துடவே கூடாது. யோபுனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு வேலைக்காரங்களை எடுத்துட்டாரு, அவனுக்கு ஆடு மாடுகளை எடுத்துட்டாரு, ஒட்டகங்களை எடுத்துட்டாரு, பிள்ளைகளை எடுத்துட்டாரு, எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. சரீர பலன் எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. ஆனா அந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு அவன் இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி கொடுத்தாராமா? யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் ஆண்டவர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இன்று ஆண்டவர் உங்களை சோதிக்கிற ஒரு காலம், இன்று ஆண்டவர் உங்களை உருவாக்குற ஒரு காலம். கொடுத்ததெல்லாவற்றையும் எடுத்து இன்றைக்கு நகோமிய மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கலாம், நீங்க நகோமிய மாதிரி பேசிட்டே இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, அவர் எடுக்கல, அவர் எடுக்கல, அவர் உன்னிடத்தில் உன்னை உருவாக்குறதற்கு ஒன்றை எடுக்கிற ஆண்டவர் உனக்கு 2 மடங்கு வெகு சீக்கிரத்தில் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எஸ், அவர் தர வல்லவராக இருக்கிறார். 7 நாட்கள் அவங்க வீட்டில் முடிச்ச உடனே திரும்ப அவங்கள பார்த்து சொன்னேன், நான் இந்த இடத்துல இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, எனக்கு ஊழியம் ரெடியா இருக்குது, நான் ஊழிய ஸ்தலத்துக்கு போய்த்தான் ஆகணும், கண்டிப்பா நான் ஊழியத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க, நீங்க போனீங்கன்னா அங்க ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு மாருதி 800 கார்ல உட்கார வச்சு என்னை கைத்தாங்கலாக கோயம்புத்தூர்ல இருக்கிற திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பஸ் ஏற்றி விட்டாங்க. கைத்தாங்கல தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸு போயிட்டு இருக்க அழுது கொண்டே போனேன். ஆனால் எனக்கு மஞ்சக்காமால வியாதி திரும்ப குறையவே இல்லை. நான் போய் அந்த பஸ் திருச்சியில் நின்றுச்சு. திருச்சியில் நிற்கும்போது அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்குறேன், யாருமே இல்லை. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் அன்றைக்கு இறங்கி நின்று உண்மையிலே சொல்லப்போனால், மனசு விட்டு சொல்லப்போனால், அந்த வயசில் அன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு, வாலிப வயசில் ஒருவேளை நிறைய பேர் அந்த பாதையில் கடந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கடந்து வந்த பாதை ரொம்ப டஃப், ரொம்ப கடினமான பாதை. யாருமே இல்லாத, உடலிலே அவ்வளோ பெரிய பலவீனத்தை சுமந்து நிம்மதியே இல்லாதவனா, பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு, ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு பாஸ்டர் ஆனதுக்கு பிறகு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று ஓன்னு அழுத, சத்தம் போட்டு அழுத. யாருமே எனக்கு இல்லைப்பா. அங்கிருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி என்னுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு வந்தேன். எனக்காக இருந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்னால் சரியாக எதுவும் செய்ய முடியல. போய் படுத்த படுக்கையான. அப்போது திருச்சபையில் இருந்த ஒரு 6-7 பேர் வந்தாங்க. நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கிறீங்க பாஸ்டர், எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் இங்கே நிறைய வீடில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்த முடியல,
அதனால எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பாஸ்டர் கண்டிப்பா இங்க வேணும். உண்மைதான். அது இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். வாரம் யாரோ ஒருத்தர் வந்து நடத்தி எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சரியானதுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. நாங்கள் ஸ்தாபனத்தில் சொல்லி வேற ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என் கையில் கொஞ்சம் காணிக்கையை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்த காணிக்கையை எடுத்து அதில் எனக்குன்னு வர்றதை வந்து எனக்கு கையில் எடுத்து கொடுத்து, அப்படின்னா நீங்கள் கிளம்பி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருச்சியிலேருந்து நான் கிளம்பணும். எனக்கு எங்கே போகிறதுனே தெரில. என் ஊருக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு இன்னொரு ஆதரவாக இருந்த இடம் காலேஜ், அங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ தான் மனசு விட்டு அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன், கொஞ்ச நாட்கள் வந்து என்னை வச்சு நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். கொஞ்ச நாள் என்னை வச்சு பார்க்க முடியுமான்னு. அவங்க 2 பேரும் முழு சம்மதத்தோட தாராளமாக வரலாமே, வாங்க, எங்கள் வீடு உங்களுக்காக திறந்துருக்குது, நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்பி வந்தேன். பல மாதங்கள் கோயம்புத்தூரில் அந்த அம்மா அப்பாவுடைய வீட்டில் எனக்காக ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூம்லே ஒரு நோயாளியாக படுத்து கிடந்தேன். அப்போ அவங்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் பல மாதம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு சரியாகாத பார்த்து என்கிட்ட ஃபீஸ் வாங்குறதே குறைச்சிட்டாங்க. ஒரு நாள் குறைஞ்சது 22-25 மாத்திரை வரைக்கும் சாப்பிடுவேன். நீரோ மாத்திரை மட்டும் ஒரு நாளில் 5-4, அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி மாத்திரை மட்டும் அவ்வளோ சாப்பிடுவேன். என் கையெல்லாம் சிவரிங்க ஆக ஆரம்பிச்சிருச்சு. டம்ளரில் தண்ணி பிடிச்சாலே கை நடுங்கும். உடம்பெல்லாம் எப்பொழுதும் துடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபோன் அடித்தா பயமாக இருக்கும். ஒரு நாளில் 6 டைம் 7 டைம் வாமிட் எடுத்துகிட்டே இருப்பேன். வாமிட் எடுப்பேன், போய் சாப்பிடுவேன். வாமிட் எடுப்பேன், போய் சாப்பிடுவேன். என் தலைமாட்டில் ஒரு டேப் ரிகார்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் செமி கான்சியஸில் அந்த மாத்திரையினுடைய எஃபெக்டில் படுத்து கிடப்பேனே தவிர என் மூளை தூங்கவே தூங்காது. விழிச்சிட்டே இருப்பேன். அந்த நாட்களெல்லாம் வேற யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வாலிப பிராயத்தில் இரவு 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேக்கரியினுடைய ஷட்டரை இழுத்து சாத்தும் போது நெஞ்செல்லாம் படன்னு அடிக்கும். எல்லாரும் தூங்குற நேரம் நான் மட்டும் தூங்காம விழிச்சிருப்பேன். எனக்கு தூக்கமே வராது. ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. மாத்திரை சாப்பிட்டு கூட தூங்கவே இல்லை. ஒவ்வொரு இடமா மாத்தி 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 படுத்து கூட எனக்கு தூக்கமே வரல. அவங்க வீட்டில் எனக்கு மிகவும் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க என்னை வச்சு பார்த்தாங்க. ஆனால் வாக்கு மாறாத தெய்வம். ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நான் செத்துருவனோன்ற பயம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை பார்த்தவங்களுக்கும் அடிக்கடி இருந்தது உண்மைதான். ஆனால் அவ்வளோ எதிர்ப்பின் மத்தியிலையும் தெரியாத ஒரு பையன், நான் யாருன்னே தெரியாது, என் குடும்பத்தினுடைய பின்னணி என்னன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க ஒரு நல்ல அம்மா அப்பா, அவங்க என்னை வச்சு பார்த்தாங்க. அவங்க பிள்ளைகளும் அதற்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆதரவின் வீடாகவே இருந்துச்சு. இவ்வளவு பாதைகளை நான் கடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர்
27ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்கிற முழு நம்பிக்கையும் அற்று போயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்துல அவன் சொல்லும்போது சொல்றான், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிருச்சு. இனி திரும்ப வருவேன், இனி திரும்ப ஊழியம் செய்வேன், திரும்பி இனி சர்ச்சை நடத்துவேன் அப்படின்ற நம்பிக்கை என் வாழ்க்கையில எல்லாமே சுக்கு நூறாய் உடஞ்சிருச்சு. ஒரு % கூட நம்பிக்கை இல்லை, ஒரு % கூட. எங்க அம்மா என் கூட இல்லை, எங்க அப்பா என் கூட இல்லை, என்னை ரொம்ப நேசிச்சு எங்க பாஸ்டரும் இல்லை. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. பென்ஸ் எங்க இருக்கான், என்ன பண்றான் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள இருந்த விசுவாசம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என் நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. திரும்ப எழும்பி நிற்பேன்ற தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனாலும் ஆண்டவரை மறுதலிக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சதே இல்லை. ஆண்டவரை மறுதலிக்கல. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் அழுகிற சத்தத்தை அவங்க கேட்டக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பாத்ரூம்ல குளிக்க போகிற நேரம் தான் எனக்கு அழுகிற நேரம். பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு சத்தம் போட்டு ஒரு பாட்டை பாடிட்டே இருப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு ஓன்னு அழுவேன். ஆனால் என் சோதனையின் காலம் முடிவுக்கு வந்தது. சோதனையின் காலம் முடிவுக்கு வந்தது. கடைசி ஒரு ஃபைனல் டெஸ்ட். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது கடைசி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க. இந்த மஞ்சக்காமால வியாதி ஒன்று உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும், இல்லை அப்படின்னா உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு கடைசி ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்து நான் சத்தம் போட்டு அழுதேன். நான் அழுததை பார்த்து அம்மா அழுதாங்க, அந்த அப்பா அழுதாங்க, அவங்க மகன் பாஸ்டர் கிங்ஸ்டனாக இருக்கார் அவர் அழுதார், எல்லாருமே அழுதோம். ஆனால் அந்த ரிசல்ட் திரும்ப வந்தது. அந்த ரிசல்ட் நார்மல் அப்படி இருந்துச்சு, ஒன்றுமே இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு 6-7 மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாரு. அதற்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் ஒரு 4 மணி நேரம் நான் தூங்கிட்டேன். நான் தூங்கின உடனே எனக்குள்ளே ஒரு சின்ன ஃபெய்த் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு ஆண்டவர் வழிகளை திறந்து கொண்டே இருந்தார். அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்று வாழ்கிறார். அந்த தேவன் கைவிடுகிறதுக்கு மனிதனே அல்ல. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்குள்ள ஒரு பெரிய மகிமை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். எஸ், என்னை விட
பெரிய பெரிய பாடுகளுக்குள்ள இருக்கிறவர்கள் கூட ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையை தளர விடாதீங்க. நம்பிக்கையை தளர விட வேணாம். ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிருச்சு. கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. திரும்ப எழும்புவேன், திரும்ப பிரசங்கம் பண்ணுவேன், திரும்ப பாடுவேன், திரும்ப இந்த ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு % கூட நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் திரும்பவும் நிறுத்தினார், திரும்பவும் பிரசங்கம் பண்ண வைக்கிறார், திரும்பவும் பாட்டு பாட வச்சார், திரும்பவும் ஊழியம் செய்ய வைத்தார், திரும்பவும் வாழ்க்கையை கொடுத்தார். இழந்து போன சகலத்தை 2 மடங்கு திரும்ப கொடுத்தாரே. அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்காலிலே நிற்க முடிந்தவர்கள் முழங்கால நின்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய நம்பிக்கையினுடைய உடைவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எதிர்கால பயத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எல்லாமே முடிகிற நேரத்தில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்க ஓட்டம் இன்னும் முடியல. உங்க ஓட்டம் இன்னும் முடியல. உங்க உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் நிறைய பேர் பொன்னாக விளங்க போகிறீர்கள். அப்ப நீங்க எழும்பி நின்று சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அப்பா குடிகாரரா இருந்தவங்க, எங்க அப்பா பிராண்ட் ஷாப்புக்கு ஓனரா இருந்தவங்க, எங்க குடும்பத்துல யாருமே ஊழியக்காரங்க கிடையாது, எங்க வம்சத்துல யாருமே ஊழியக்காரங்க கிடையாது. ஆனா எங்க வம்சத்திலிருந்து என்னை மட்டும் தனியாய் தெரிந்தெடுத்தார். என்ன ஊழியக்காரனா மாத்தினார். எல்லாரை விட இப்ப மேன்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பதான் நினைக்கிறேன், அந்த பாதையில் ஆண்டவர் என்ன நடத்தினதுனாலதான் இந்த ஊழியத்தில் இவ்வளவு நாள் நிற்க முடிஞ்சிருச்சு. அந்த பாதை தீமைக்கு இல்ல, அந்த பாதை நன்மைக்கு. இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன், அவர்களுக்காக ஜெபம் பண்றேன். என் சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். கண்களை மூடி கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ நன்றி, இத்தனை ஆண்டுகள், எத்தனை பாதைகள் நான் கடந்து வந்தேன், என்னை தூக்கி சுமந்ததா. இத்தனை ஆண்டுகள், எத்தனை பாதைகள் நான் கடந்து வந்தேன், என்னை தூக்கி சுமந்ததா. நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ நான் மடிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா என்றோ நான் மடிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ. உண்மைன்னு சொல்றவங்க கையை மேல உயர்த்தி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்ணீரின் கடலிலே நான் மூழ்கும் வேளையில் கைதூக்கி எடுத்தீ
ஆசீர்வதித்தீர். நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ நான் மடித்திருப்பேன். நீங்க மட்டும் முழு பலத்தோடு நீங்க மட்டும் இல்லை என்றால், நீங்க மட்டும் இல்லை என்றால் என்றோ நாங்க மடிஞ்சிருப்போம் ஆண்டவரே, மடிஞ்சிருப்போம் ஆண்டவரே, மடிஞ்சிருப்போம் ஆண்டவரே, மடிஞ்சிருப்போம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார், அநேகரை தூக்கி நிறுத்துகிறார், அநேகரை தூக்கி நிறுத்துகிறார். அநேகருடைய அவருடைய கரம் தூக்கி நிறுத்துகிறது. இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை வைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதற்கு, பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். ஆண்டவர் இருக்கிறார் என்றதை நிரூபிக்கிறதற்காக தான் உலகத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை இப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் கடக்க பண்ணி அவர்களை நிறுத்தி இருக்கிறார். உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? உங்க வாழ்க்கையை நிறுத்த மாட்டாரா? நிச்சயம் நிறுத்துவார், நிச்சயம் நிறுத்துவார். தகப்பனே, இந்த நாள் இந்த உபவாச ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, அப்பா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அநேகரை நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்கிற வார்த்தையை இப்பொழுது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசை உறுதிப்படுத்தும். தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாம நாங்க கலந்துக்கிறதுக்கு பலன் தருவோம். எங்களோடு கூட இரும். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அதற்கு ஒரு மிகுந்த பலன் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்கு தாழ்த்துறோம்ப்பா. நீங்க நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கொண்டிருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.